சமூகத்தில் மாற்று கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படும் திருநங்கைகளுக்கு அரசு கலை நிகழ்ச்சிகளை நடத்த வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். உச்சநீதிமன்றத்தால் 3ஆம் பாலினமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு என்பது திருநங்கைகளுக்கு மறுக்கப்பட்ட ஒன்றாக உள்ளது. இதனையெல்லாம் கடந்து அவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த எப்போதும் தவறுவதில்லை. நடனம், நாடகம் மற்றும் கிராமிய கலைகளை கற்றும் தருகின்றனர். திறமை வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனால் அது தமிழக அரசு எங்கள் பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இவங்களுக்கு என்ன திறமைகள் இருக்குது, ஒரு ஆண்களை பார்க்குறாங்க, ஒரு பெண்களை பார்க்குறாங்க. அதே சமீபத்தில் 3வது பாலினத்தை தமிழக அரசு பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்று திருநங்கைகள் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிராமிய கலைகளை நன்கு அறிந்த தங்களுக்கு அரசு நடத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் வாய்ப்பு தர வேண்டும் என்றும் திருநங்கைகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கருவேலா மரத்தை வெட்டுறதை பற்றி விழிப்புணர்வு ஆண்கள் பெண்கள் கலந்துக்கிறாங்க. விழிப்புணர்வு பண்ணிட்டு தெருக்கூத்து நம்ம நாடக நிகழ்ச்சி போகிறாங்க. எங்களை திருநங்கைகளையும் சேர்த்து ஒருங்கிணைத்த நாங்கள் எங்களால் முடிஞ்ச விழிப்புணர்வு பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் அரசுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கிறீங்களா. இந்த கலை ரொம்ப எல்லா இடங்களையும் இல்லை, பரவாயில்ல இல்லை. முந்தி மாதிரி பரவாயில்ல பேசுகிறதாகட்டும் இப்போ எங்கேயுமே இல்லை. ஆடல் பாடல் மற்ற மாதிரி போயிட்டு இருக்கு. எங்களோட கலை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. இதை அழிய விடாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து உதவி பண்ணுமாறு. சமூகத்தில் தனிமைப்படுத்தப்படும் தங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி அன்றாட வாழ்வியலுக்கான சூழலை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும் திருநங்கைகளின் வேண்டுகோள். தந்தி டிவி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ராமசுந்தரம்.